ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கானல்ல, சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகளே. எரேமியா 29:11 அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அற்புதமான தேவன். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு அவர் கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை அவர் உங்களுக்கு தருவார். அவர் தீமைக்கல்ல, நன்மைக்காகவே தேவன் வாய்ப்பு கொடுப்பார். அப்போ எத்தனையோ காரியங்களில் நம்ம எதிர்பார்த்த முடிவு நமக்கு வராமல் போயிடுது. எதிர்பார்த்த வருமானம் வராமல் போயிடுது. எதிர்பார்த்த ரிசல்ட் வராமல் போயிடுது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எதிர்பார்த்த ரிசல்ட் உனக்கு கிடைக்கும். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம் தன்னுடைய உடம்பில் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி டாக்டர்கிட்ட எல்லாம் அந்த கப்பியாப்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. எல்லாம் ஸ்கேன் பண்ணிலாம் பார்த்தாங்க. அங்கே போகும்போது சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணிக்கங்க, நான் எதிர்பார்க்குறேன், ஒன்றும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். பயந்துட்டு சொன்னாங்க. அது பயப்படாமா, கடவுள் நல்ல முடிவை தான் உனக்கு தருவார், கவலைப்படாது. ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டேம்மா. திரும்பி மறுநாள் வந்து சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணி, ஃபஸ்ட்டு எல்லாமே நார்மல், ஸ்கேனில் எந்த ஃபால்ட்டே இல்லை, எந்த ஃபால்ட் இல்லை. ஐம் ஸோ ஹாப்பி. எனக்கு அன்பான நேரில் இன்றைக்கி நமக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கான், எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்கலாம், பயாப்சி எடுத்து பார்த்துருக்கலாம். முடிவுக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. ஆண்டு சொல்கிறாரு, நீ எதிர்பார்க்குற முடிவை நாம் தருவேன், அது நல்ல முடிவாக தான் இருக்குங்கிறார். இந்த நாளில் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஆண்டவர் காரியங்களை மாறுதலாக முடிவு பண்ணுகிறவர். இல்லை இப்படி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு டாக்டர் ஒருவேளை ஆச்சரியப்படலாம். அந்த அளவுக்கு காரியத்தை மாறுதலாக முடிவு பண்ணுகிறவர், எல்லாவற்றையும் நன்மையாக பண்ணுகிறவர். உங்களுக்கு நல்ல முடிவை தான் தேர்வுவார். ஒரு நாள் கெட்ட முடிவு வரவே வராது. மற்றவங்க சொல்லியிருப்பாங்க, இதோட சரி, உனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரப்போகுது, உனக்கு இந்த வியாதி வந்துச்சு இல்லை, உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, அந்த வியாதி ஒன்றும் இல்லாமல் ஆக்குறவர் தேவனை கத்த. இது மாதிரி அநேகருக்கு ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. அது மாதிரி உங்களுக்கு கூட நன்மையான முடிவை தருவார். சோ பண்ணலாமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான என்ன வேலையில் இந்த மனுக்காக ஜெபிக்கிறான்னு ஆண்டவரே, அதாவே எனக்கு எதிர்பார்த்த முடிவு எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி கலங்காத படிக்கும். நல்ல முடிவு வரணுமேன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறாங்கப்பா. இந்த ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே நிகழ்ச்சியில் உடைய பிள்ளைகளை இருந்து ஜெபிக்கிற இதே நேரத்தில் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணும் ஆண்டவரே. எதிர்பார்த்த முடிவு நல்லதாக வரணும் ஆண்டவரே, நல்ல முடிவாக வரணும் ஆண்டவரே. வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பாங்கப்பா. என் மகளும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பாங்க. ஆனால் ரிசல்ட் வரும்போது செலக்டட் அந்த ரிசல்ட் வரணும் ஆண்டவரே, ரிசல்ட் வரணும் ஆண்டவரே. வேலையில் ஜாயின் பண்ணணும், அந்த சந்தோஷமான செய்தியை ஆண்டவர் எங்களுக்கு அறிவிக்கும்படி கிருபை செய்யுங்கப்பா. நம்ம கண்ணீரை துடைங்க ராஜா, அற்புதம் செய்யுங்க சுவாமி, அற்புதம் செய்யுங்க ராஜா, அற்புதம் செய்யுங்க. எதிர்பார்த்து நல்ல முடிவு உனக்கு தருவேன்னு சொன்னீங்களப்பா, அப்படி நல்ல முடிவை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கவலைப்படாதீங்க, நல்ல முடிவை சமப்படுவாங்க. உங்கள் எதிர்பார்ப்பு வீணாகவே வீணாகாது, நீ வைக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே.